கூட்டு கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி காரில் சுற்றி கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்கரை சோதனைச் சாவடியில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அக்கரை சந்திப்பில் போக்குவரத்து போலீசாரால் போடப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளை மோதிவிட்டு அதிவேகமாக கார் ஒன்று ஈசிஆர் சாலையில் வந்துள்ளது. அக்கரை சோதனைச் சாவடியில் இருந்த நீலாங்கரை போலீசார் அதிவேகமாக வந்த காரை மடக்கி பிடித்தபோது காரில் இளைஞர்கள் 5 பேர் இருந்துள்ளனர். அவர்கள் சந்தேகப்படும்படி இருந்ததால் போலீசார் அவர்களிடம் விசாரித்துள்ளனர். அப்போது அனைவரும் மதுரை, சிவகங்கை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி என வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என கூறியதால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. அவர்களது காரை சோதனை செய்ததில் அவர்களிடம் 3 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் காரில் இருந்த 5 இளைஞர்களையும் நீலாங்கரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. விசாரணையில் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த விக்கி என்ற மதுரை விக்கி, மதுரை மாவட்டம் திடீர் நகரை சேர்ந்த உதயநிதி என்கிற சூர்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆரிஃப், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அருண் மற்றும் குமார் என்பது தெரியவந்தது. மேலும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான மதுரை விக்கி மீது புதுக்கோட்டையில் 2 கொலை வழக்குகளும், மற்றொரு சரித்திர பதிவேடு குற்றவாளியான உதயநிதி என்கிற சூர்யா மீது 2 கொலை வழக்குகளும், 1 வழிப்பறி வழக்கும், ஆரிஃப் மீது 1 கொலை வழக்கும், அருண் மீது சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்தில் 1 குற்ற வழக்கும் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. மேலும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான உதயநிதி என்கிற சூர்யா உள்ளிட்ட 2 பேர் லாரியில் சென்றவர்களிடம் 58 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. பல குற்ற வழக்குகளில் சிறை சென்று வந்த இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சென்னையில் எங்கேயோ பெரிய கொள்ளையை அரங்கேற்ற திட்டம் தீட்டியிருந்ததாகவும், இதற்காகவே ஈசிஆர் சாலையில் சுற்றி திரிந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரில் வந்த 5 பேரிடம் 3 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கொள்ளை மட்டும்தான் இவர்களது நோக்கமா அல்லது இவர்கள் சென்னையில் யாரேனும் கொலை செய்ய திட்டம் தீட்டினார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் சதி திட்டத்தை முறியடித்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் உள்ளிட்ட காவலர்களுக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.